ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இது உங்கள் ஆர்ட் யுனைடெட் ஸ்டுடியோஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹேண்ட்ஸ் ஃபிங்கர்ஸ், ஒரு ஹேண்ட் எப்படி வரைகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஹியூமனோட கை எப்படி இருக்கும், ஒரு கார்ட்டூன் கேரக்டரோட ஃபிங்கர்ஸ் கையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் வரைஞ்சி பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஒரு 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 சிம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு ஒரு ஹேண்ட் வரையலாம். ஓகே, ஸோ ஒரு ஹேண்ட் வரைகிறதுக்கு ஒரு சிம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் போடலாம். இப்படி, ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. ஓகே, இப்படி எவ்வளோதான். சரிங்களா? ஸோ இங்கிருந்து இதில் தான் நம்ம வந்து ஃபிங்கர் வரைய போகிறோம். ஓகே, ஜஸ்ட் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். இதை எப்படி வரையலாம் இங்கே பாருங்கள். இது வந்து நமக்கு தம்பு, இது பாயிண்டிங் ஃபிங்கர். இது இங்கே ஒருத்தர் இல்லையா, இது தான் ஒரு இந்த இது மிடில் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர், இது ஸ்மால் ஃபிங்கர். ஸோ இப்படி வந்துருச்சா? இந்த பிரெஸ்ட். ஸோ இப்படி ஒரு சிம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு ஹேண்ட் வரைய முடியும். இது ஹேண்டோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அதுக்கப்புறமா ஹேண்டு வந்து ஒரு போஸ் வரும் இல்லையா, ஒரு பாயிண்டிங் பண்ணுறது, ஒரு பொருளை எடுக்கிறது, எழுதுறது, அந்த மாதிரின்னு வரும்போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வரையணும். ஜஸ்ட்டு இது கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி வரும், எல்லாமே ஒரு பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கும். ஒவ்வொரு ஃபிங்கரும் ஒரு பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்குது. சப்போஸ் இது பிரெஸ்ட். ஓகே, இங்கே. ஸோ இங்கேருந்து நான் போஸ் இப்படி பிளான் பண்ண போகிறேன். ஒரு இது ஸ்மால் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர், இது அடுத்த ஃபிங்கர். ஸோ இதில் சப்போஸ் நம்ம ஒரு ஸ்மோக் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இங்கே தம்பு இப்படி போகும். இப்படி வைக்கலாம். இது அதுக்கப்புறம் டீட்டெயில் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு ஸ்மோக் இல்லை ஒரு இப்படி. சரிங்களா?
ஸோ நம்ம எப்பவும் போல் ஒரு குட்டி கதை சொல்லலாமா? ஒரு குட்டி கதை. ஒரு புத்தர் என்ன பண்ணுறாரு, அவங்களுடைய சீடர் எல்லாம் கூட்டிக்கிட்டு தியானம் பண்ணுறதுக்காக ஒரு மலை அடிவாரம் அங்கே இடத்துக்கு போகிறாரு. சரிங்களா? ஸோ இங்கே சம்திங் ட்ரீ, சரி, புத்தா வந்து தியானம் பண்ணுறதுக்காக ஒரு மலை அடிவாரத்துக்கு வர்றாரு. ஸோ அங்கே அவர் கூட அவருடைய சீடர்களும் வந்திருக்காங்க. அவர் சீடர்கள் வந்து இங்கே அவர் கூட இருக்காங்க, சிஷ்யர்கள். சரிங்களா? அப்படி இருக்கும்போது புத்தர் என்ன சொல்கிறாரு இவங்கிட்ட, இங்கே வந்து ஒரு ரிவர் போகுது. ஓகே, ரிவர், இது மலை இருக்குது, இந்த ட்ரீஸ். புத்தர் என்ன சொல்கிறாரு, அவனுடைய சீடரை பார்த்து, போயிட்டு இந்த இடத்துல இங்கே ஒரு மரம் இருக்குது இல்லையா, அந்த மரத்துக்கிட்ட ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? தண்ணி வந்து இப்படியே போயிட்டுருக்கு, இந்த பக்கம் போயிட்டுருக்கு, இப்படி போயிட்டுருக்கு. சரிங்களா? இங்கே போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாரு. ஸோ இவன் இந்த சீடர் வந்துட்டு தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்காக போகிறான். கையில் அந்த ஜக்கு வச்சுருக்கான் தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு மக்கள்லாம். ஸோ அவன் போயிட்டுருக்கான், போகிறான். இங்கே போகும்போது இங்கே என்ன ஆகுதுன்னா, ஒரு மாட்டு வண்டி, வந்து இங்கே போயிட்டுருக்கு. அந்த மாட்டு வண்டி போயிட்டு அந்த தண்ணியில் இறங்கி அந்த பக்கம் போகுது. அப்படி போனதுனால என்னாச்சு, இந்த தண்ணி வந்து கலங்கிருச்சு. ஸோ இவன் வந்து இங்கே பார்க்குறான், இந்த சீடன் வந்து இங்கே பார்க்குறான், தண்ணி கலங்கிருக்கு. ஸோ இந்த தண்ணியை கொண்டு போய் கொடுத்தா எப்படி குடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுறான். திரும்பி புத்தர்கிட்ட வந்துட்டு, சுவாமி, அந்த இடத்துல நீங்கள் சொன்ன இடத்துல தண்ணி வந்து கலங்கிருக்கு, ஒரு மாட்டு வண்டிக்கு வந்து கிராஸ் பண்ணி போயிட்டாங்க, அதனால் கலங்கிருச்சு தண்ணி. அதனால் நான் வேறு ஒரு இடத்துல, ஏன்னா தண்ணி இந்த பக்கத்துலேருந்து இப்படி போயிட்டுருக்கு, ஸோ இங்கேயே எடுத்தோம்னா, இந்த ஏரியாவில் இங்கெல்லாம் எடுத்தோம்னா தண்ணி நல்லா சுத்தமாக இருக்கும். இந்த இடத்துல தான் கலங்கிருக்கு, இது இப்படியே இப்படி போயிட்டுருக்கும். ஸோ வேறு இடத்துல நான் எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு புத்தர் சொல்கிறாரு, இல்லை அங்கேயே போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அவன் இங்கேயே வரான், வந்து நிற்கிறான், தண்ணி அழுக்காக இருக்குது. இந்த மாட்டு வண்டி கிராஸ் பண்ணி போயிடுச்சு. ஸோ மாட்டு வண்டி அப்படியே போயிடுச்சு, இங்கே போயிடுச்சு. இந்த மாடு இந்த இங்கெல்லாம் ஒரு மாடு இப்படியே போகுது, மாட்டு வண்டி இப்படியே இங்கேருந்து ஏறி இப்படி போயிடுச்சு. சரிங்களா? ஆனால் தண்ணி மட்டும் கலங்கலாக இருக்குது, அழுக்காக இருக்குது, கலங்கிருச்சு. ஸோ வந்து நின்று பார்க்குறான். ஐயோ, அவர் வந்து தாகன்னு சொல்லி தண்ணி கேட்டார், தண்ணி எடுத்துகிட்டு போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவர் எடுக்க சொன்ன இடத்துல மட்டும்தான் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அவன் இங்கேயே நின்று வெயிட் பண்ணுறான். வெயிட் பண்ணால் ஏறக்குறைய ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த தண்ணியெல்லாம் பாய்ஞ்சு போகுது இல்லையா, போயிட்டு எல்லாமே தெளிஞ்சிருச்சு, நல்ல நீர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வரான். வந்துட்டு அவர்கிட்ட தண்ணியை கொடுக்குறான். தண்ணியை கொடுக்கும்போது இவர் கேட்குறாரு புத்தர், இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு. நான் அங்கேயே காத்திருந்தேன், தண்ணி வந்து தெளிஞ்சிருச்சு, நல்லாவே தெளிஞ்சிருச்சு, ஸோ அதை தான் இப்போ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இப்படி சொன்னதும் புத்தர் சொல்கிறாரு, நீ அந்த தண்ணி தெளிய நீ ஏதாவது பண்ணியா அப்படின்னு கேட்குற. நான் ஒன்றுமே பண்ணலை, நான் காத்திருந்தேன், அங்கேயே காத்திருந்தேன், தண்ணி தெளிஞ்சிருச்சு, தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அந்த புத்தர் சொல்கிறாரு, எந்த ஒரு விஷயமோ எந்த ஒரு பிரச்சனைகளையும் உள்ளே புகுந்து நீ எடாகூடமாக ஏதாவது பண்ணுறதை விட நீ பொறுமையாக காத்திருந்தாலே போதும், அந்த பிரச்சனை தானாக சரியாயிடும்.
நீ ஒன்றுமே பண்ணலை, அங்கே இருந்த கலங்கலான தண்ணி சரியாயிடுச்சு. ஸோ பொறுமைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுமையாக இருந்தீங்கன்னாக்கா வரக்கூடிய பிரச்சனைகள் கூட உன்னை நெருங்காமல் போயிடும், எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு தான் அவருடைய உட்கருத்து. இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம சும்மா சிம்பிளாக விட்டாலே போதும், அது தானாக சரியாயிடும். தேவையில்லாமல் அதில் போயிட்டு நுழைஞ்சி ஏதாவது பண்ணும்போது தான் அந்த பெருசாக அந்த பிரச்சனை வந்து பெருசாக பூதாகரமாக மாறும். அதுதான் வந்து புத்தர் இங்கே ரொம்ப நாசுக்காக அவங்களுக்கு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எடுத்துக்காட்டோட சொல்கிறாரு. ஸோ இப்போ நம்ம ஆளுங்கக்கிட்ட ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் பாருங்களேன். ஒரு இருங்க ஒரு 3 டாக்டர்ஸ் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க அங்கே, சரிங்களா? எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு 3 டாக்டர்ஸ். ஓகே, இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே என்னன்னா, ஒருத்தன் இங்கே தூரத்தில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். நடந்து வரும்போது என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் தாங்கி தாங்கி நடந்து வரான். இவன் வந்து இவங்களை நோக்கி நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். இவங்கெல்லாம் வந்துட்டு இவனை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவங்க 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா, இவர் ஒருத்தர் வந்து ஆர்த்தோ டாக்டரு, இன்னொருத்தர் வந்து நியூரோலஜிஸ்ட் இன்னொருத்தர் வந்து பிசியோதெரப்பி. இவர் என்ன சொல்கிறாரு, இவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அங்கே பாரு, ஒருத்தன் தாங்கி தாங்கி நடந்து வரான். இட் மைட் பி நீக்கப் ஃப்ராக்சர். ஆர்த்தோகனல் ஏரோ டெஸ்டிங், எக்ஸ்ரே அண்டு சிடி ஸ்கேன் எடுத்தால் என்னன்னு கிளியராக தெரியும், அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. யார்? ஆர்த்தோ டாக்டர். மிடில் இருக்கிற நியூரோ என்ன சொல்கிறாரு, நோ யூஆர் ராங் யா, பெரிபுலர் நர்வ்ஸ் இன்ஜுரி அதனால தான் அந்த மாதிரியா நடப்பாங்க. மைட் பி நம்ம வந்து பிளட் டெஸ்ட்டு, சம் விட்டமின் டிஃபிஷியன்சி கூட இருக்கலாம், பிளட் டெஸ்ட்டு எடுத்தால் அது என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இன்னொருத்தர் பிசியோதெரப்பி இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்கிறார், நோ யூ ஆல் ராங். என்னென்னா, ஆங்கிள் டிஷ்யூ வந்து டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ நீட் டு டேக் எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ அண்ட் சிடி ஸ்கேன் எடுத்தோம்னா கண்டுபிடிச்சலாம், நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அதுதான் என்னோடய ஒப்பீனியன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஸோ இவங்க கிட்ட எல்லாம் நடந்து வர்றாங்க. இவங்க வந்து என்ன பிரச்சனைன்னு தாங்கி நடந்து வர்றாரு. அதை வச்சு இவங்க ஜட்ஜ் பண்ணிடுறாங்க, இது இருக்கலாம் அப்படின்ட்டு. இவர் வந்து இங்கே பக்கத்தில் வந்துட்டார். இவர் பக்கத்தில் வந்து இவங்கக்கிட்ட என்ன கேட்குறாரு, சார் இங்கே செருப்பு தைக்கிற கடை எங்கன்னா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. செருப்பு தைக்கிற அவரோட செருப்பு தான் டேமேஜ் ஆயிடுச்சு, சரிங்களா? செருப்பு வந்து பிஞ்சு போச்சு. அதனால் அவரால் சரியாக நடக்க முடியல. ஸோ இவங்க எல்லோரும் 3 பேரும் ஒருத்தர் பார்த்து முழிச்சிக்கிறாங்க. என்ன இதில் சொல்ல வரேன்னாக்கா, இங்கேருந்து வரும்போது என்னன்னு தெரியல, அவன் தாங்கி வரதை வச்சு இந்த 3 டாக்டர் என்ன பண்ணிட்டாங்க, அவருக்கு இதுவாக இருக்கலாம், அதுவாக இருக்கலாம், லைக் விட்டமின் டிஃபென்ஸியாக இருக்கலாம், எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்கலாம், ஆங்கிள் டிஷ்யூ போயிருக்கலாம், ஃப்ராக்சர் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கதைகள் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தோம்னா ஒன்றுமே கிடையாது. அவரோட செருப்பு தான் பிஞ்சு போயிருக்கு, தாங்கி வராது. சின்ன சராய்ப்புன்னு போகணும்னாவே என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்ரே எடுங்க, சிடி ஸ்கேன் எடுங்க, அதை எடுங்க, இது எடுங்க, டெஸ்ட் எடுங்க, ப்ளட் டெஸ்ட் எடுங்க, மொத்தம் பண்ணிடுவாங்க இல்லையா? ஸோ முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம சும்மா கீழே சைக்கிளில் இருந்து விழுந்தாலும், எங்கேருந்து விழுந்தாலும், எப்படி விழுந்தாலும் வீட்டுக்கு போனோம்னா அம்மா மஞ்சள் 10 இது போட்டு விடுவாங்க, செப்டிக் ஆகாமல் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடும். ஸோ அதுக்காக நான் ஹாஸ்பிட்டல் போகக்கூடாதுன்னு சொல்ல வரல. ரணமறிந்து நம்மளுடைய பிரச்சனை என்னான்னு சொல்லி உணர்ந்துக்கிட்டு அங்கே போகணும். இது என்ன சொல்கிறேன்னா, நிறைய விஷயங்களை நம்ம ஒன்றும் பண்ணாமல் விட்டாவே சரியாக போயிடும். அதை போய்ட்டு நம்ம டாக்டர்கிட்ட சொல்லி அதை பண்ணி இதை பண்ணி அதை பண்ணும்போது பெரிய பிரச்சனை ஆகிடும். மென்டல்
இது வந்து மென்டலாக நம்ம ஃபீல் பண்ணும்போது தான் ஒரு விஷயம் வந்துட்டு பூதாகரமாக மாறும். ஐயோ நமக்கு இதுவாக இருக்குமோ, அதுவாக இருக்குமோ, அப்படியா இருக்குமோ, இப்படியா இருக்குமோ நினச்சி ஒரு சின்ன விஷயமா இருக்கிறது வந்து பெருசாக மாறிடும். மைண்டு தான், மனுஷனுடைய மைண்ட் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து பெருசாகவும் ஆக்கும், சிறுசாகவும் ஆக்கும். யா ஸோ என்னன்னா, நிறைய பிரச்சனைகளை நம்ம சைலண்ட்டாக இருந்தாவே சரியாக போயிடும். அதுக்காக எல்லா பிரச்சனையும் அப்படி விட்டுறக்கூடாது. சரிங்களா? ஓகே. ஓகே. See, let's add close. கார்ட்டூன் கேரக்டரோட ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் எப்படி பறையுதுன்னு பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸ் 4 ஃபிங்கர் இருக்கும். ஸோ நமக்கு ஹியூமன் கேரக்டர் வந்து 5 இருக்கும் இல்லையா? ஸோ கார்ட்டூன் கேரக்டர், ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர் டிசைன் பண்ணும்போது 4 ஃபிங்கர் பண்ணுவாங்க. ஸோ ஈஸி டு அனிமேட், அது கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும். மிக்கி மவுஸ், மின்னி, குப்பி அதெல்லாம் எந்த கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ 4 தான் இருக்கும் ஃபிங்கர்ஸ் இந்த மாதிரி. ஓகே. ஸோ ஸோ கார்ட்டூன் கேரக்டரு ரொம்ப ஈஸி இந்த ஃபிங்கர் வரைகிறது. இங்கே இருங்க. ஸோ ஒரு ரவுண்டு போடுங்க. ஓகே. ஸோ இங்கேருந்து இது பாருங்கள், இங்கே நான் சிங்கிள் ஃபிங்கர் இப்படி எடுக்கிறேன். இதுக்கப்புறம் மற்றதெல்லாம் மடித்து எடுத்துருக்கா மாதிரி. ஓகே. இங்கே ஃபிங்கர் இப்படி மடிஞ்சிருக்கு, இங்கே லைட்டாக தெரிகிற மாதிரி. ஓகே. ஸோ இங்கேருந்து இது வந்து இப்படி பெண்ட் ஆகிருக்கு. ரிஸ்ட்டு, இது ரிஸ்ட்டு பாருங்க இப்படி. இப்படி வந்துடும். பார்த்தீங்களா?
Okay friends, so yeah, so practice and schedule like this, okay, yeah, okay, thank you. We will see you in next class. Okay, bye bye.